அவங்கதான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் ஆதி முன்னாடி எதுவுமே பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருந்த? அப்பவே ஆதி தம்பிகிட்ட இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி அவங்கள மாட்டி விட்டுருக்கலாம்ல. ஏ பாரதி, ஆதி தம்பிய போய் நம்மள தப்பா நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே. இல்ல பாட்டி, அவங்கதான் இதெல்லாம் பண்றாங்கங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம நாம ஆதிக்கிட்ட பேசியிருந்தோம்னா அது இன்னும் வேற மாதிரி பிரச்சனையா மாறி இருக்கும். நாம பணத்தை திருப்பி கொடுத்தத சரியான ஆதாரத்தோட அவங்க ப்ரூவ் பண்ண மாதிரி நாமளும் இத அவங்கதான் பண்ணாங்கங்கிற சரியான எவிடன்ஸோட தான் ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லணும். இல்லனா எல்லாமே தப்பா போயிடும். இப்ப நாம ஆதிக்கிட்ட சொன்னா நாம ஏதோ ஒரு யுகத்துல மித்ரா மேல நமக்கு இருக்கிற கோவத்துல சொன்னதாதான் அவர் யோசிப்பாரு. அக்கா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா நம்ம எப்படி ஆதாரத்தோட அவங்கதான் இந்த தப்பா பண்றாங்கன்னு நிரூபிக்க முடியும்? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலக்கா. கவலைப்படாத மனோ, கண்டிப்பா ஒரு நல்ல வழிய அந்த கடவுள் நமக்கு காட்டுவாரு. இப்போதைக்கு நம்ம பிரச்சனை அந்த ஃபைனான்ஸ்காரரு நாம பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்னு சொன்னது மட்டும்தான். அது மட்டும் உண்மை இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இத பண்ணது மித்ராவும் அவங்க அண்ணனும் தானே நம்ம ஈஸியா ஆதிக்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். ஆமா பாரதி, நீ சொல்றதா கரெக்ட். அக்கா, அப்ப நம்ம உடனே கிளம்பி போய் பைனான்சர் கிட்ட நேர்ல பார்த்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அவர் பைனான்ஸ் கொடுக்கிறவர் தான், ஆனா தப்பானவர் கிடையாதுக்கா. எனக்கு அவர் ஏன் அப்படி சொன்னார்னு மட்டும்தான் குழப்பமா இருக்கு. கண்டிப்பா அங்க போனா நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும்க்கா. உண்மைதான் மனு, கிளம்பு போலாம். சரிக்கா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா வரணும். கடவுளே. அக்கா, அந்த பைனான்சர் போய் தான் சொல்றாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா எப்படிக்கா சொல்லுவாரு? நீ ஏன்டா எல்லா விஷயத்திலயும் இவ்வளவு பொறுமையா இருக்கியோ தெரியல. நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா அவனை 4 அறை விட்டு ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டு உண்மையை வர வச்சிருப்ப. நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டக்கா. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நியாய தர்மம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுக்கா. அவங்க வழியிலே போய் தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். கா, உனக்குதான் அது புரியவே மாட்டேங்குதுக்கா. எந்த தப்புமே பண்ணாம நாம எதுக்குக்கா அநியாயமா திருட்டு பழிய சுமக்கணும்? கடனை திருப்பி கொடுக்க தாலிய திருடிட்டேன்னு சொல்லி நம்ம மேல அநியாயமா பழி போட்டிருக்காங்க. பைனான்சர் பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி மித்ரா தான் இருப்பான்னு உனக்கு சந்தேகம் இருக்குல்ல? எனக்கு சந்தேகமே இல்லக்கா. கண்டிப்பா இத மித்ரா தான் பண்ணிருப்பான். அவளை தவிர இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி இருக்க இல்லக்கா, அதுதான் முட்டாள்தனமா இருக்கு. அவகிட்ட நேருக்கு நேரா போய் நின்னு நீதான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாதுக்கா. அவங்க சொன்னதை நம்பி ஆதி மாமாவும் நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை அது மட்டும்தான்க்கா. அக்கா, ஏதாவது பேசுக்கா. இந்த விஷயத்தை இப்படியே விட முடியாதுக்கா. ஏதாவது பண்ணி ஆகணும். மாமா வேற 24 மணி நேரத்துல அவங்க அம்மா தாலியை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னக்கா பண்ண போறோம்? நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அண்ணா, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போகணும். மேடம், இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லங்க, இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகுறப்போ பார்த்தோம். இந்த அம்மாக்கு பிபி ரொம்ப கம்மியா இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. எதுவும் பிரச்சனை ஆகாதுல சிஸ்டர்? சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிட்டா கண்டிப்பா காப்பாத்திடலாம்.
சின்ன குழந்தைக்கு ஏன் இந்த மாதிரி சோதனையெல்லாம் கொடுக்கற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா இருந்த குடும்பத்தை ஒரு நொடியில இப்படி ஆக்கிட்டியே. இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த குழந்தை நல்லபடியா கண் முழிக்கணும். அக்கா தைரியமா இருக்கா? குழந்தைக்கு பெருசா ஒண்ணு காயம் இல்லக்கா. கீழே விழுந்ததுல லைட்டா கைதான் சராச்சிருக்கு. பயப்படுற மாதிரி எதுவும் ஆயிருக்காதுக்கா. அவங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுக்கா. நம்ம சரி பண்ணிடலாம்க்கா, கவலைப்படாதக்கா. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டான்னு. நான் உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனம்மா. மறுபடியும் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிடு பாரதி. அண்ணன், நீங்க மன்னிப்பு கேக்குறதுனால நடந்த விஷயம் எதுவும் மாற போறதில்ல. இந்த மாதிரி சமயத்துல நான் உங்ககிட்ட கேட்க கூடாதுதான். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியலங்க. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எதுக்காக நாங்க கொடுக்காத பணத்தை நீங்க கொடுத்துட்டோம்னு சொல்றீங்க? ஆமாண்ண, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நானா அப்படி போய் சொல்லமா? என்ன அப்படி போய் சொல்ல சொன்னாங்க?